என் அன்பு குழந்தையே, மிகவும் அதிர்ஷ்டமான வருடத்திலும் எனக்கு மிகவும் பிடித்த வருடத்திலும் தான் நீ பிறந்திருக்கின்றாய். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ மிகவும் சந்தோஷமாக இனிமேல் சர்வ நிச்சயமாக வாழ்வாய். அருள்மழை என்னவென்றால் உனக்கு தெரியுமா? அந்த அருள் மழையை இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுவதுமாக பொழிந்து உன் வாழ்க்கை நிலையை மாற்றி மிகுந்த சந்தோஷத்தை நீ காணக்கூடிய அளவிற்கு இனி வரும் வருடங்கள் உன் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இத்தனை வருடங்களாக நீ எத்தனையோ கஷ்டங்களை விதவிதமாக அனுபவித்து விட்டாய். இந்த வாழ்க்கையே முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட விரக்தி இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு சங்கடங்களை இத்தனை வருடங்களாக அனுபவித்த நீ இனிமேல் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து உணர்ந்து உன் வாழ்க்கையை நீயே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்பங்கள் எல்லாம் இந்த வாழ்வை வந்து அடையும். இந்த முருகனுடைய கருணை என்ன என்பதை இனி வரும் வருடங்கள் உனக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கும். முருகனின் அருள் கிடைத்தால் எப்படி இருந்த வாழ்க்கை கூட ஓஹோ என்று மாறிவிடும் என்று அறிந்து தெரிந்து என்னை வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை இப்பொழுது மிகவும் அற்புதம் நிறைந்த அமோகமான வாழ்க்கையாக நிச்சயம் மாறும். இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? நீ என் பிள்ளையாக இருக்கின்றாய். உன் வாழ்நாள் முழுக்க இனி இன்பம் நிறைந்து இருக்கும் என்று அர்த்தம். எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது என்று ஒரு பிரச்சனையை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய். அந்த பிரச்சனை ஏனோ உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையின் தாக்கம் இப்பொழுது முழுவதுமாக குறைந்து உன்னை விட்டு அந்த பிரச்சனை விலகி நிற்கும். நீ செல்ல வேண்டிய இலக்கிற்கு அந்த பிரச்சனை தான் மிகவும் தடையாகவும் இருந்தது. நீ பெற வேண்டிய சந்தோஷத்திற்கு அந்த பிரச்சனை தான் தடை கற்களாக இருந்தது. அந்த தடை கற்களை இப்பொழுது நீ உன்னுடைய காலால் எட்டி உதைத்து தகர்த்தெறிந்து வேகமாக உன் இலக்கை பிடிக்க புறப்பட்டு விட்டாய். இனி யார் நினைத்தாலும் உன்னை சுலபத்தில் தடுத்துவிட முடியாது. வெற்றியை நீ பெறும் வரை எந்த ஒரு தடையும் உன்முன் நிற்காது. தடைகள் எல்லாம் அகன்றது. முழு நிறைவான மனதோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ அற்புதமாக என் நினைவுகளுடன் வாழப்போகின்றாய். முருகன் என்றால் அழகு. அந்த முருகனை வழிபட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அழகில்லாமல் போகும்? அழகான வடிவம் கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த வடிவேலன் உன்முள் தோன்றி உனக்கான அருள்மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றேன். வருடம் வருடமாக ஒவ்வொரு கஷ்டத்தையும் புதுவிதமாக அனுபவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி எல்லா வருடங்களும் புது புது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகிவிடும். இன்பத்திற்கு எல்லை என்பது இல்லை என்று நீ உணரக்கூடிய அளவிற்கு இன்பத்தை நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கப் போகின்றாய். நீ பேசும் வார்த்தைகளில் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து உன் மீது விமர்சனங்களை வைப்பவர்களை எல்லாம் நீ சிறிதும் கண்டு கொள்ளாமல் இரு. குறை சொல்பவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். நீ உன்னுடைய இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறு. திரும்பி பார்த்தால் அவர்கள் அதே இடத்தில் தான் நின்று கொண்டிருப்பார்கள். நீயோ உன்னுடைய இலக்கை பிடித்திருப்பாய். எத்தனை முறை நான் உனக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை மேலும் மேலும் புகுட்டி கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மனம் நிலை குலைகின்றது அல்லவா? அந்த தருணத்தில் என்னை முழுமனதாக நினைத்துக்கொள். அந்த நிலை குலைகின்ற தருணங்கள் எல்லாம் நிலைப்பாடாக மாறி நீ ஒரு உறுதியான நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள என்னுடைய துணை என்று முன்னை காக்கும். காக்க காக்க கனகவேல் காக்க என்று உன்னுடைய நாவானது என்னை நம்பி காக்கும் மந்திரத்தை சொல்லும் பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லா திசைகளிலும் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகின்றேன். எந்த ஒரு கஷ்டமும் இனியும் நீ அனுபவிக்காத அளவிற்கு உன் வாழ்க்கையை மேம்படுத்ததான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னை கண்களில் வைத்து பார்த்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை சிறிதும் அவதிக்கு உட்படுத்தாமல் அற்புதமாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீ கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து தருவேன். இது இல்லையப்பா அது இல்லையப்பா என்று
இல்லாததை நினைத்து உன்னுடைய மனம் வருந்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதையெல்லாம் பெற்று மிகவும் சந்தோஷமடைய போகின்றது. இந்த ஒரு வருடம் மட்டுமல்லாமல் இனி நீ வாழப்போகின்ற ஒவ்வொரு வருடமும் உனக்கு இனிமையான வருடங்கள் என்பதை இக்கணம் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன் வாழ்நாட்களில் நீ கடந்து சென்ற வருடங்கள் உன்னை பாடாய்படுத்தி விட்டது. சோதனைக்கான வருடங்களாகத்தான் அத்தனை வருடங்களும் திகழ்ந்தது. அத்தனை சோதனைகளையும் தாண்டி வந்து இந்த புது வருடத்தில் இருந்து நீ இனிமையான புது வாழ்க்கையை தொடங்கி வாழப்போகின்றாய். இந்த வடிவேலன் உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைத்து விட்டேன் என் குழந்தையே. இப்பொழுது இந்த கந்தன் உன் கரங்களில் அந்த அழகான வாழ்க்கையை கைமாற்றி தர வந்திருக்கின்றேன். உன்னுடைய கரங்களை நீட்டி இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை கரம் முழுக்க பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இதை முழுவதுமாக கேட்டு முழு ஆசீர்வாதங்களை மனநிறைவோடு பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய துணையை பற்றியோ உற்றார் உறவினர்களை பற்றியோ உன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. அந்த கவலைகளை எல்லாம் சற்று அமைதியாக பொறுத்து கொண்டால் அந்த கண்ணீர் எல்லாம் புன்னகையாக நிச்சயம் மாறும். நான் மாற்றி கொடுப்பேன். அவர்களிடத்தில் மாற்றத்தை நான் விரைவாக கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் உனக்கு சாதகமாக பேசுபவர்களாகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பேருதவியை செய்யக்கூடியவர்களாகவும் உன்னுடைய நலனை விரும்புபவர்களாகவும் என்னால் மாற்றப்படுவார்கள். இப்பொழுது உன்னை குறை கூறுபவர்களெல்லாம் நாளை உன்னையே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதில் மாற்றம் வரப்போகின்றது. உன்னுடைய செயல்கள் அவர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது. உனக்குள் புகுந்து உனக்குள் நுழைந்து உன் செயல்களாக நானே மாறப்போகின்றேன். எதை செய்தால் சிலரை மாற்ற முடியுமோ, சில விஷயங்களை மாற்ற முடியுமோ, அந்த செயல்களாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று நீயே நினைத்து கொண்டு இருப்பதால் தான் அந்த பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்கின்றது. அனைத்தையும் இந்த கந்தனின் சுப்பிரமணியனின் அருளால் தீர்த்து விடலாம் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அத்தனை பிரச்சனைகளும் மாயமாகும். மாய வலைக்குள் நீ சிக்கி தவித்திருப்பதை அறிந்த நான் உன்னை காப்பாற்றத்தான் இப்பொழுதும் வந்தேன், எப்பொழுதும் நிற்பேன். காக்கும் கடவுளாக இந்த கந்தன் உன்னை சுற்றி இருக்க தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டே இரு. ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். வெற்றி மேல் வெற்றி இனி வரும் வருடங்களில் உன் வாழ்க்கையில் குவியும். எல்லாவற்றிற்கும் சேர்த்து எனக்கு எப்பொழுதுமே நன்றி கூறியபடியே நீ இருப்பாய். நல்லது நடக்கும்.